மக்களே, இன்றைக்கி வந்து அமாவாசையா, அதனால சாம்பார் தான் வைக்கணும். நேற்று சாம்பார் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சாம்பார் வச்சுருவோம். சாம்பாரை வச்சு ஃப்ரெஷ்ஷான இந்த 2 வாழைக்காய், 2 இல்லை 4 வாழைக்காய் இருக்குது. 4 வாழைக்காயை வெட்டி வாழைக்காய் வறுத்துட்டு சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வந்து மாங்காய், பிளாக்கொட்டை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சிடலாம். இப்போ வாழைக்காயை பட்டையை சீச்சிட்டு நறுக்கி வறுக்கலாமா? வாங்க. வாழைக்காயை இது போல் பட்டையை சீச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கிறணும். இப்போ இது நல்லா புதன்னு தண்ணியில் வேக விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நம்ம தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் சுவைக்காக போட்டுக்கிடுவோம். நல்லா வேகட்டும், மூடியை போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இடையில எடுத்தானா நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கிறோம். சாதம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி சாம்பாரும் பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. அவரைக்காய், முருங்கைக்காய் இன்னும் தாளிக்கலை, இனிமேல் தான் தாளிக்கணும். துவரம்பருப்பு அதோட கத்திரிக்காயும் போட்டு நல்லா தடன்னு சாம்பாரும் வச்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் சாம்பார் வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டை வேறு நம்ம பலாப்பழம் அறுத்தோம்ல, அதில் இருந்துச்சு. சரி, ஏன் அதையும் சேர்த்து போட்டு விட்ருவோம். ஒரு நாளைக்கு பலாக்கொட்டையில் பிரியாணி போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உரிச்சு வச்சுருக்கேன் பிரியாணி போடுறதுக்காக. பலாக்கொட்டை, கத்திரிக்காய், மாங்காய் நல்லா இருக்கா? இப்போ சாம்பார் தாளிப்போம். காய் வேக விட்டு தாளிப்போம். நிறையா பாத்திரம் அப்போ தான் செலவாகாது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வாழைக்காயிலே விதவிதமான காய்கள் இருக்குது. இந்த காய் ரொம்பவே சூப்பராக இனிக்கும். நல்லா சிறு இனிப்பாக இனிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். வாழைக்காய் வெந்த சட்டியிலேயே நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி வாழைக்காயை தாளிக்க போகிறோம். வாழைக்காய் நல்லா இந்த பக்குவத்துக்கு வெந்தால் போதும். இப்படி நம்ம உடச்சி பார்த்தோம்னாவா சூப்பராக வெந்திருக்கா? எண்ணெய் காயட்டும். கடுகு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த கருவேப்பிலை, வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். வாழைக்காயை எடுத்து கொட்டிடுவோம். சாரி, மிளகாத்தூள் போடும்போது ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். வறுபடட்டும். ஓகே, நல்லா இந்த மாதிரி சுருளை வாழைக்காயை வதக்கிறணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோமா? சுட சுட சாதம், சாம்பார், முருங்கைக்காய் போட்டு வாழைக்காய் வச்சு சாப்பிட்லாம். அடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். சாதம் போட்டாச்சு. முருங்கைக்காய் சாம்பார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். வாழைக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ சமைச்சாச்சு பாருங்கள். வாழைக்காய் வறுவல், சாதம், முருங்கைக்காய் சாம்பார் போட்டு சமைச்சாச்சு. அதோட அவரைக்காயெல்லாம் சேர்த்து போட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய்னா சொல்லவா வேணும், ரொம்ப சூப்பராக இருக்குது. வாழைக்காய் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து சாப்பிடக்கூடியது வாழைக்காய்லாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.